இப்போது சூரியன் அப்படிங்கிறவர் அஸ்த நட்சத்திரத்தில் பிறக்கிறதுனால அந்த அஸ்த நட்சத்திரம் மூலியமாக சூரியனுக்கு குருவினுடைய கர்மா இருக்குது அப்படிங்கிறது தெரிஞ்சிருச்சு இல்லையா. இப்போது இந்த சூரியன்கிற கிரகம் அஸ்வினி நட்சத்திரத்தில் போய் உச்சமடைகிறாரு அப்படின்னா இந்த அஸ்வினி அப்படிங்கிற நட்சத்திரம் சூரியனுடைய கர்மாவை தான் கொடுக்கும். அங்கே போய் சூரியன் உச்சமடைகிறாரு. நல்லா டிஃப்ரென்ஸ் புரிச்சுக்கோங்க. சூரியன்கிற கிரகம் வேறு, சூரியன் கர்மா அப்படிங்கிறது வேறு. ஓகேவா? அப்போது இந்த சூரியனாகப்பட்ட தந்தை என்ன பண்ணுவார்னா குழந்தைக்கு அதிகமான ஒரு பொறுப்பை எடுத்துக்கிறது, குழந்தைங்களை எல்லாரையும் தன்னுடைய கட்டுப்பாட்டில் வச்சுக்கணும்னு நினைக்கிறது. இது எப்படி வேலை செய்யும் அப்படின்னா குழந்தைங்களை தன்னுடைய தங்க கூண்டில் மாட்டின மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். இன்னும் சிம்பிளாக சொல்ல போனோம்னா சந்தோஷ் சுப்பிரமணியம் படம் எல்லாரும் பார்த்துருப்பீங்க இல்லையா. பார்க்காதவங்கன்னா பார்த்துருங்க வேணாம், ஆனால் படத்துக்கு விளம்பரம் பண்ணலை. அந்த படத்தில் பார்த்தீங்கன்னா 2 விதமான அப்பா இருப்பாங்க. ஒன்று ஜெயம் ரவியோட அப்பா, என்ன சட்டை போடணும், என்ன வாட்சி கட்டணும், யாரை கல்யாணம் பண்ணுங்கிற வரைக்கும் அவரு தான் முடிவெடுப்பார். ஓகேவா? 2வதாக ஹீரோயினோட அப்பா, அப்பாவை சூஸ் பண்ணி தருவார். ஆனால் அந்த ட்ரெஸ்ஸை அந்த பொண்ணு போடாது, தூக்கி விட்டேஞ்சிடும். இது பிடிச்சிருக்கா அது பிடிச்சிருக்கான்னு கேட்கும். இது நல்லா இருக்குமான்னு சொன்னால் அதை தூக்கி போட்டு வேறு ட்ரெஸ்ஸை போட்டுட்டு போகும். இது 2 அந்த கேரக்டருமே சூரியன் கர்மா தான். அப்போது உச்சமான சூரியன் சந்தோஷ் சுப்பிரமணியம் படத்தில் வர ஹீரோவுடைய அப்பா நீச்ச சூரியன் இருக்கிறார்ல, துலாத்தில் போய் நீச்சம் அடைகிறார் பார்த்தீங்களா, அந்த நீச்ச சூரியன் பண்ணுற வேலை ஹீரோயினோட அப்பா. இதை விட தெளிவாலாம் ஒரு விளக்கத்தை கொடுக்கவே முடியாது என்னால். சரிங்களா? அப்படி தான் வேலை செய்யும். அப்போ இந்த அப்பாங்கிறவர் தன் குழந்தைங்களுக்கு 3 விதமான நிலைகளில் அது கொடுக்கும். ஒன்று, அப்பாவையும் பிள்ளையும் தனித்தனியாக வளர வைக்கும். அப்பா ஒரு இடத்துல, பையன் ஒரு இடத்துல, குழந்தைங்க ஒரு இடத்துல வளர வைக்கும். இல்லையா இந்த அப்பா அப்படிங்கிறவர் அந்த குழந்தைக்கு இல்லாமல் இருக்கும். என்ன சுருக்கமாக சொல்ல போனோம்னா அப்பாவுடைய பாசம் அப்படிங்கிறது குழந்தைக்கு சரியான வகையில் சரியான முறையில் போய் சேராது. அப்பா கொடுக்குற பாசம் அப்படிங்கிறது குழந்தைக்கு ஒரு கசப்பான விஷயமா இருக்கும். புரியுதுங்களா? குழந்தை என்ன நினைக்கும், என்னடா அப்பா எப்போ பார்த்தாலும் ஏதாவது ஒன்று சொல்லிக்கிட்டே இருக்கிறாரு, ஏதாவது ஒன்று திட்டிக்கிட்டே இருக்கிறாரு அப்படின்னு தோணும். இது என்ன ஒரு நீங்கள் புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, உங்கள் ஜாதகத்தில் அஸ்வினி நட்சத்திரத்தில் சூரியன் ஏறிடுச்சு, இல்லை லக்னம் போய் நிற்கிது, லக்னாதிபதி நிற்கிது, சந்திரன் நிற்கிது அப்படின்னா உங்கள் குழந்தைகளுடைய வாழ்க்கையில் எடுக்கக்கூடிய முடிவுகள் இருக்குது பார்த்தீங்களா, அந்த முடிவுகளை உங்கள் குழந்தைகளோட கையிலே கொடுத்துடணும். நீ என்ன படிக்கணும்னு ஆசைப்படுற, உனக்கு என்ன பிடிக்கும் அப்படிங்கிறத நிறைவேற்றுறது மட்டும்தான் இந்த தந்தையினுடைய வேலையாக இருக்கணும். அதை விட்டுட்டு குழந்தைக்கு எல்லாமே நான் தான் செய்வேன், நான் தான் பார்த்துப்பேன், நான் நினைக்கிறத தான் என் குழந்தை செய்யணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த குரு கர்மா என்ன செய்யும் அப்படின்னா இந்த சூரியன்கிற காரகத்தை பிரித்து வச்சிடும். வெளிநாட்டுக்கு அனுப்பிச்சி விட்ரும், இல்லை தந்தை இல்லாத ஒரு நிலையை கொடுத்துரும், இல்லை தந்தை இருந்தாலும் எந்த பிரயோஜனமும் இல்லாத நிலையை கொடுத்துடும். ஆனால் இங்கே சூரியன் உச்சம் அப்படிங்கிறதுனால தந்தைக்கு எல்லா வகையிலையும் ஒரு நல்ல அனுகூலமான பலன்களை அது கொடுத்துரும். தந்தையை ஒரு நல்ல நிலையில் வச்சிடும். என்ன ஒன்று, இந்த தந்தை எதுக்கு எடுத்தாலும் ஏதாவது ஒன்று சொல்லிக்கிட்டே தான் இருப்பார், வேறு வழியே கிடையாது. தந்தை தன்னை மாற்றிக்கணும். குழந்தையினுடைய முன்னேற்றத்திற்கு, குழந்தையினுடைய வளர்ச்சிக்கு தந்தை ஒரு தூண்டுகோலாக, ஒரு கருவியாக இருக்க வேண்டும் அப்படிங்கிறது தான் இந்த கர்மா நமக்கு உணர்த்தும். புரியுதுங்களா? இதை நீங்கள் அப்படியே ரிவர்ஸ் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ இது கர்மா வெளிப்படுத்துறது. ஆனால் தந்தை மாறிட்டார், தந்தை குழந்தையினுடைய முன்னேற்றத்துக்காக மட்டும்தான் அவர் பாடுபடுறாரு, கஷ்டப்படுறாரு அப்படின்னா இந்த சூரியன்கிறது உச்சம் அடையதா? உச்சம்ங்கிறது என்ன? நமக்கு பேர், புகழ், அந்தஸ்து, இது எல்லாமே. அப்போது இந்த குரு பகவான் இங்கே போய் உச்சம் அடைகிறாரா? கடகத்தில் போய் உச்சம் அடைகிறாரு. அப்போது இந்த சூரியன் குழந்தை அப்படிங்கிற ஒரு காரகத்துக்கு தூண்டுகோலாக மாறிட்டாரு அப்படின்னா இந்த சூரியன்கிற ஆன்மா கிரகமா, ஆன்மாவிற்கு காரகம், ஆத்மாவிற்கு காரகம் சூரியனா. அப்போது அந்த குழந்தையினுடைய ஆத்ம காரகனாக அது வேலை செஞ்சு அவங்களுடைய பெயர், புகழ், அந்தஸ்து, ஒரு கௌரவமான நிலைக்கு அந்த குழந்தைகளை தள்ளும். இல்லைன்னா அந்த குழந்தைகள் வளர்ந்து வர்றது, வளர்ச்சி பாதையை நோக்கி போகிறது அப்படிங்கிறது எல்லாமே ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதனால் இந்த மாதிரி காம்பினேஷன் இருக்கிற தந்தைமார்கள் அல்லது
குழந்தைகளுக்கு இந்த மாதிரி இருக்குது அப்படின்னாலும் தந்தை குழந்தை மேலே ரொம்ப அட்டாச்சாக இருக்க வேணாம் மீன்ஸ் என்னென்னா குழந்தைங்களை ரொம்ப போட்டு ஆதிக்கம் பண்ணாதீங்கன்னு சொல்கிறேன். ஓகேவா? இது புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன்.